ஆளுநரை திட்டமிட்டு சட்டப்பேரவையிலிருந்து வெளியேற வைத்துள்ளனர் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆளுநர் உரை இன்றைக்கு சபாநாயகர் உரையாக மாற்றப்பட்டு விட்டதாக விமர்சனம் செய்தார். ஆளுநர் உரையில் புதிய திட்டங்கள் ஏதுமில்லை என்று குற்றம் சாட்டிய அவர், திமுகவின் சுய விளம்பரம்தான் இடம்பெற்றுள்ளது என்று சாடினார். 4 ஆண்டுகளாக பேசியதையே தமிழக அரசு பேசி வருவதாக தெரிவித்த இபிஎஸ், சபாநாயகர் உரை காற்றடித்த பலூன் போல இருக்கிறதே தவிர அதன் உள்ளே ஒன்றுமில்லை என்று விமர்சித்தார். தமிழ்நாடு போதைப்பொருள் மாநிலமாக மாறிவிட்டதாக தெரிவித்த இபிஎஸ், யார் அந்த சார் என்றால் ஏன் இந்த அரசு பதற்றப்படுகிறது என்று கேள்வி எழுப்பினார். யார் அந்த சார் என்று இந்தியாவே கேட்பதாக கூறிய இபிஎஸ், இந்த விவகாரத்தில் இனியும் இந்த அரசு தூங்கிக் கொண்டிருக்க கூடாது என்று தெரிவித்தார். சட்டப்பேரவையை புறக்கணித்து ஆளுநர் வெளியேறவில்லை என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி, ஆளுநரை திட்டமிட்டு வெளியேற வைத்துள்ளனர் என்று குறிப்பிட்டார். இன்றைக்கு முதலமைச்சர் தொலைக்காட்சி வாயிலாக குறிப்பிடுகிறார், போதையின் பாதையில் செல்லாதீர்கள், போதையின் பாதையில் செல்லாதீர்கள். இதை நாங்கள் குறிப்பிடுகின்ற பொழுதே 3 ஆண்டுக்கு முன்பே இந்த அரசு எச்சரிக்கையுடன் செயல்பட்டிருந்தால் இன்றைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்க மாட்டார்கள். இன்னைக்கு எல்லாமே போதைக்கு அடிமையாயிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில் தான் இன்றைக்கு முதலமைச்சர் வேண்டுகோள் இருக்கிறார். ஒரு செயலற்ற அரசாங்கத்தை தான் இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. இந்த மேதக ஆளுநர் என்பது இன்றைக்கு மாறி போய் இன்றைக்கு சபாநாயகர் உரையா மாறிடுது. இந்த உரையில பார்ப்பதற்கு காற்றடித்த பலூன் போல் பெரிதாக உள்ளதை தவிர, பார்ப்பதற்கு காற்றடித்த பலூன் போல் பெரிதாக இருப்பதை தவிர உள்ளே எதுவும் இல்லை. இந்த உரையில் திமுக அரசின் சுய விளம்பரம் தேடிக் கொண்டிருப்பதை தவிர இது வேறு எதுவும் இல்லை. சார், நாங்கள் தான் பதாகை எடுத்துக்கிட்டு போய் இந்த அரசுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும். இனியும் இந்த அரசு தூங்கிக் கொண்டு இருக்கக்கூடாது என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த பதாகை கொண்டு போகும். யார் அந்த சார்? ஏன் இந்த அரசு பதட்டப்படும்? மாத்தி மாத்தி அமைச்சர்கள் அறிக்கை விட்டு இருக்கிறார். யார் அந்த சார் என்று கேட்டா இவருக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது? இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத் தருவது இந்த அரசுடைய கடமையா இருக்கணும். ஆனால் யாரையோ காப்பாற்றுவதற்கு இந்த அரசு முயற்சி செய்தது என்பதுதான் மக்களுடைய சந்தேகம். அதனாலதான் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவையே யார் அந்த சார் என்று கேட்கின்ற அளவிற்கு மக்கள் குரல் ஒலித்திட்டு. சார், இப்போ ஒவ்வொரு ஆண்டும் அரசு தயாரித்து கொடுக்கக்கூடிய உரையை தான் ஆளுநர் வாசிக்கிறது மரபாவே இருக்கு. இந்த முறை ஆளுநர் உரையை முழுமையா புறக்கணிச்சுட்டு போயிருக்கிறது முன்னாள் முதலமைச்சரை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆளுநர் புறக்கணித்து போற திட்டமிட்டு ஆளுநரை உரையாற்றக்கூடாது என்று ஒரு நோக்கத்தோடு செயல்படுத்துகிறார்.